ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மலிதா ஸ்வீட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தேங்காவை பூத்திருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு டோ பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி இந்த பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த பால்ஸை மாவாக திரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு போனி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது நம்ம சப்பாத்தி சைஸுக்கு குட்டி குட்டி உருண்டையை திரட்டி வச்சிருந்தோம். அதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ப்ராசஸையும் பண்ணிவிட்டு வேக வச்ச மைதாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்காவை பூத்திருவி வச்சுருந்தோம். அந்த பூத்திருவி வச்சுருந்ததை கொஞ்சமாக இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூளை இது மேலே தூவிக்கோங்க. ஃபியூ ட்ராப்ஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சேம் ஒரு மைதா வேக வச்சு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். பூத்திருவி வச்ச தேங்காவை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இதையும் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்ச அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரையை மேலே தூவிக்கோங்க. சிம்பிளான மலிதா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.